போகிறோம். என்னன்னா பிரெட் ஹல்வா. நம்ம இந்த பிரெட் ஹல்வா எதில் பண்ண போகிறோம்னா ப்ரௌன் பிரெட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நான் பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சைட் பை சைடாக நீங்கள் இன்னொரு பேனில் தண்ணி ஊற்றி நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, நான் கருப்பட்டி காய்ச்சிக்க போகிறேன். நான் ஜீனி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இப்போ கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியோட ஏலக்காயும் சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காய். கருப்பட்டி நல்லா கரையிற முடியும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக நல்லா கொதித்து லைட்டாக கம்மியாகணும் வாட்டர் லெவல். அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ப்ரெட்டு இப்படி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர முடியும் வறுத்துக்குங்க. இப்படி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனிஷாக வருதுன்னு. லோ ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு அந்த ப்ரௌனிஷ் கிடைக்கும், இல்லைன்னா பிளாக் கலரில் மாறிடும். இப்போ இன்னொரு சைடு ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். 2 சைடு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா ஒரு இது வந்துடுச்சு கரெக்டான பதத்துக்கு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் காஞ்சிச்சு. நம்ம கிஷ்மிஷ் முந்திரி போட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த பாகை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாகு கொதிக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பிரெட் டோஸ்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் கிண்டும் போது நல்ல ஒரு ஹல்வா டைப்பில் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பாருங்கள் கருப்பட்டி தண்ணி அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சு ஒரு அல்வா ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள் இது லைட்டாக கொஞ்சம் ஹெல்தி கூட. ஏன்னா நம்ம ப்ரௌன் பிரெட் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்களேன் நல்லா ஹல்வா மாதிரி வரும் பார்த்தீங்களா. அவ்வளோதான், பிரெட் ஹல்வா ரெடி. கருப்பட்டி பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஹெல்த்தியானது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிடலாம். ஏன்னா ப்ரௌன் பிரெட்டும் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் ரொம்பலாம் இல்லை. நம்ம டிப் பண்ணிவிட்டு எடுத்தது தான். அதில் சுத்தமாக ஆயிலே ஒட்டவே இல்லை. அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யார் வேணால் அதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.